சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். போடுறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்தது வெந்தயம், மீன் மசாலா எல்லாம் கலந்தது. அடுத்தது என்ன சேர்த்திக்கிறோம்னாக்கா தேங்காய், கொத்தமல்லி தூள், வெங்காயம், பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி சேர்த்திக்கிறோம். அளவுக்கு தண்ணி, அடுத்தது மீன் குழம்புக்கு தேவையானது புளி. அடுத்தது உப்பு. பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போடணும். குழம்பு நல்லா பாரு கொதி வந்துருச்சு. நல்லா மலர்ந்து வரும்போது இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுடலாம். குழம்பு கொதிச்சு நான் மீன் போடுறேன். வாசம் லைட் அம்மா எங்க பாரு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறது தான். கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆஹா பாருங்க இப்படி மணிமணியே வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. சூப்பரா இருக்குது. சூப்பர். என்ன குழம்பு சூப்பரா.